ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கோவக்காய் ஃப்ரை. கோவக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருமே செய்யலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அடுத்தது எண்ணெய். இதுதான் இது தேவையான பொருள், வேறு எதுவும் தேவை கிடையாது. கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கடாய் சூடாகிடுச்சு, அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இல்லை கடுகு, உளுந்தம்பருப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த 3 பொருள் இருந்தாவே போதும். நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லாம் செஞ்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கோவக்காய் போட்டுடலாம். கோவக்காவை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹையில் தான் இருக்கணும் அடுப்பு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, கைவிடாமல் வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது முடிக்கும் நம்ம கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது முடிக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதுதாங்க. நான் சொல்கிறது எல்லா வீடியோவில் இருக்க ரெசிபிலாம் எல்லாருமே செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ரொம்ப மசாலாலாம் போட தேவையில்லைங்க. எல்லாத்துக்குமே சாப்பாடு, ரசம், சாம்பார், தயிர் 3த்துக்கும் சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட் நல்லா சாப்பிட்லாம். கோவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் தயவுசெய்து செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை யாராச்சும் சுகர் பேஷண்ட் இருந்தால் வயசானவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி எதுவும் தேவையில்லை. இன்னும் சிம்மில் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 3த்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதான். கொஞ்சம் இப்போ எண்ணெயும் காணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்க்கவே ஒரு நல்லா இருப்பாங்க. நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். அது முடிக்க கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. போட்ட காய் வந்து அப்படியே சுருங்கி இந்த லெவலுக்கு வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கோவக்காய் ஃப்ரை. இதே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.